மூத்திரம் பெய்ய போறியா? போயிட்டு மூத்திரத்தை பெஞ்சிட்டு கழுவி கொண்டு வா. அப்படியே ஆம்பளை போனவன மூத்திரத்தை பெஞ்சிட்டு இப்படி ஆட்டி போட்டு வந்துட வேண்டியது. சொல்லுடி. எல்லாரும் ஒரு ஆம்பளை போயிட்டு இப்படிதான் பேசுறதா? அறிவே இல்லாம ஆம்பளை கிட்ட பேசாம ஒரு பொம்பளை இதை ஏத்துமாமா? ஹால் இல்ல பொழுதுக்கு நான் கேக்குறேன். ஒண்ணு போனா அவர்கிட்ட போறேன்னா இந்த கிட்ட போற. சரி நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை என்னைய பாருடி, ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட தானே பேச முடியும். ஒண்ணு கிட்ட பேசி நீ நான் நோட்டீஸ் அடிக்கிறது. நோட்டீஸ் அடிக்கணும் ஒண்ணு பண்ண வேணாம். அப்புறம் என்ன? பேசலாம், ஒரு அளவோட தான் பேசணும், புரியுதா? சரி நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நான் இப்படித்தான். சரியா? அப்ப நீ பொம்பளை இல்ல. நீ பொம்பளையே இல்லையா? அப்படி சொன்னா நீ என்ன சொல்றா மாமா? பொம்பளை இல்லைன்னு சொல்றா மாமா. டார்லிங், நீங்க தான் லேடிஸ் சிந்துஜோ அவர்களே. ஐ ஹேட் யூ. சித்தி 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 எங்க அடிக்கிற? சித்தின்னு அவர் சித்தப்பாவா? இல்லப்பா, சித்தின்னு சொன்ன இங்க அடிக்கிறாள். எதுக்கு தெரியுமா? இது உண்மையா என்னன்னு தொட்டு பாக்குறா. சிரிக்காதடி. சரி, நல்லா இருக்கியா? அடிச்சு பாருவே. இங்கிட்டு தட்டுவேன், எங்கிட்டு தட்டுவேன், ஓரமா தட்டு. கை வலிக்குமா? பாசமா தட்டுறி. எப்படி கேக்குது? முத்து முத்துன்னு கேக்குது. இங்கிட்ட அடி பாப்பா. எப்படி கேக்குது? முத்து முத்துன்னு தானா? அடியா சண்டாளி. இங்க நீ நில்லு, நான் அடிச்சு. என்னடி நீ படிக்காத? சரி உன்னைய மட்டும் அடிச்சா மட்டும் ஓயினுங்கிற, என்னைய மட்டும் அடிக்கிற. நான் கேக்குறேன், இது என்ன அடிச்சு பார்த்து விளையாடிச்சாமே? அப்புறம் ஒழுக்க மறந்துக்க. சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னப்பா இல்ல இப்படி படுத்து தூங்குறாங்களே? தூங்கிட்டு போறாடி. ஏன்டி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற? தூங்கிட்டு போறா, உட்காந்து பாக்குறவங்க போதும் முடி. நீங்களாச்சும் தூங்காம உட்காந்துருங்கடா. தூங்க மாட்டேன். சொல்லுடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல, ஆனா கிளியாணம் ஆயிருச்சு. அப்படின்னா என்னதுடி? கிளியாணம்னா பல பேர் என்னை கெடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். பல பேர் கெடுத்திருக்காங்களா? ஆமா. கணக்கு வழக்கே கிடையாது. தாண்டிருச்சா லிஸ்ட்? நாளைக்கு 20-25 கூடும். கம்மியா சொல்றான். நிஜமாவே அவ்வளவுதான். நீ நீ பொம்பளை தானே? ஏன் என்ன? ஒரு பொம்பளை வெக்கம் இல்லாம சொல்லி கொடுத்துறியா? வெள்ள என்ன கெடுத்தா கெடுத்துட்டு போறாங்க. என்ன மனிதிக்க போற உடம்ப மனுஷன் அனுபவிச்சுட்டு போட்டு கெடுத்துட்டு போட்டு. நான் கேக்குறேன், உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலைன்னு சொல்றேன். ஏன் உனக்கு எதுவும் அது இஷ்டம் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே முகரையே காலம் முழுவதும் மண்ணுக்கு போத்தொட்டிக்கு அந்த முகரையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிலாம் பிடிக்காது, விளங்காது. அப்புறம் எனக்கெல்லாம் ஒரே ஆம்பளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே பாத்துக்கிட்டு அதே இது பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அது பிடிக்காது. ஒரு நாளைக்கு 50 ஆம்பளைய பார்க்கணும். உன்னைய கட்டிட்டு போய் வீட்டுல வச்சோம்னு வச்சுக்க, வீடு விளங்கவே விளங்காது. ஏன்டி அப்படி பேசுற? குடும்ப குத்து விளக்கடி. நானு அதை மட்டும் சொல்லாத, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? நீ குடும்ப குத்து விளக்காமா? அம்மா உன்னை பார்த்தாலே தெரியுது. குடும்ப குத்து விளக்கு வீட்டுல போய் விளக்கெட்டின வீடோட தீ பிடிச்சறிய போகுது. ஏன்டி அப்படி பேசுற? அபசகுணமா பேசுற. அபசகுணமா பேசாதடி. உண்மைத்தானே நான் சொன்னேன். அடியே, என்னாச்சு? இந்த உசுறு யாருக்கு தெரியுமா? யாருக்கு இருக்கு? இந்த உடம்பு யாருக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் நான் விளையாட்டா பேசுனேன்டி. இப்ப சீரியஸா பேசுறேன். நான் சீரியஸா சொல்லவா? சொல்லு. யாருக்காக தெரியுமா? யாருக்காக? நான் சொன்னா நீ கெடுத்து விட்டுருவ. ஏய், நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். சத்தியம் பண்ணு. சத்தியமா? நெசமாவா? சும்மா ஒண்ணு சேர்த்து வைப்பியா? ஆமா. வேணாம். ஏய் நீ சொல்லு. நான் உள்ளுக்குள்ள வந்து சொல்றேன். இல்ல சொல்லு. வேணாம். இப்ப சொல்லு. சொல்லு. வீடியோ எடுக்க வந்திருக்காங்கல்ல, இதுல 2 பேர் இருக்காங்க. அத மட்டும் விளக்கமயிரா கேளு. யார லைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் 2 பேர்னா ஒத்துக்க? 2 பேரையுமே 2 பேரும் சொல்லக்கூடாது, ஒருத்தர் தான் சொல்லணும். இல்ல இவரா இது 2 பேர்ல. சரி நீ நான் நினைக்கிறல்ல, 2 பேர்ல ஒருத்தர் நான் நினைச்சல, அத நீ சரியா சொல்லு. யாரா இருக்கும்னு நீ அடையாளத்தை மட்டும் சொல்லு, நான் சொல்றேன். அடையாளத்தை 2 பேரும் சொல்லிச்சு. 2 பேர் யாரு? அந்த மூக்கு முழியா ஹைட் வெயிட் அந்த மாதிரி சொல்லு. அப்படியே சொல்லு, அப்பதான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீல. சரி நான் ஒரு ஆளை மதிச்சிருக்கேன்னா நீ சரியா சொல்லு. யாரா இருக்கு? சரியா சொல்லணும். அந்த நேனா எந்த நேனா இந்த நேனா சொல்ல. யாருன்னு மட்டும் வலது பக்கம் இடது பக்கம். சரி லட்சா இடது பக்கம். இடது. எப்படி இப்படி சரியா சொன்ன? சிரிக்கிறா பாரு. ஐயா ஐயா, எப்படி இப்படி? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? எப்படி கரெக்டா? போன வருஷம் மாசம் அண்ணன் வச்சிருந்தாரு. சரி
இப்ப சலிச்சு புளிச்சு போச்சு, அதனால இப்ப அவரை சலிச்சிருச்சானே, சலிச்சிருச்சு கொஞ்ச நாளுதான். ஆமா. அப்ப நீ அவரத்தான் வச்சிருக்கிய. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஆளு. அடுத்த வருஷம் வேற ஆளா? அடுத்த வருஷம் வேற ஆளுக்கு நீ யாரை பார்க்க போற? ஏடி ஊருக்கு ஊர் எம்பிட்டு ஆம்பளை எதிர்றாங்க, எனக்கு நான் ஆளா கிடையாது. என்னடி எப்படி கேக்குற? பொம்பளை பிள்ளை மாதிரி பஸ் இருக்க கட்டுக்க சொல்லிட்டேன். சி நான் அப்படி இருக்க முடியாது. நான் அப்படி எல்லாம் இருக்க முடியாது. சொல்லிட்டா நீ அச்சஸ் எல்லாம் பொம்பளை மாதிரி அழகா இருக்கு. பொம்பளை மாதிரியே இல்ல, பொம்பளை தான். இங்க பாரு, சந்தேகப்படாத. நீ என்கிட்ட காட்டுறல, இத போய் அவர்கிட்ட போய் காட்டு, அப்பதான் அவர் நம்புவாரு நீ பொம்பளைன்னு. அவர் உள்ள வந்து பாத்துட்டே போயிட்டாரு. பொம்பளை. சரி, உன்கிட்ட அப்பா வந்தாரா? உன்கிட்ட அப்பா வந்தாரா? உன்கிட்ட அப்பனு வருவாங்க, அண்ணன் தம்பி வருவாங்க. என்கிட்ட வரணும்னு அவசியமா எனக்கு அண்ணன் தம்பி கிட்ட போகணும், அப்ப கிட்ட போகணும்னு. அப்பா வந்து விஷயத்த சொன்னாரா? ஓ அப்படி கேக்குறியா? அப்படி விவரமா கேளுடி. நீ எப்ப பாரு அதே நினைப்பு தான் உனக்கு. அப்பா கேக்கும். யாரு? நீதே. ரெண்டு பேரும் புளிச்சட்டை ஓட்டு வந்த அன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆமா, எதார்த்தமா போட்டியலா? என்ன குரூப் சட்டையா? சொல்லுடி. சரி, உன்கிட்ட அப்பா வந்தாரா? வந்தாருடி. வந்து என்ன சொன்னாரு? அப்பா இல்லடி, நம்மளுக்கு மாமனாருடி. எப்படி மாமனார் வரும்? ஆமா, எனக்கு மாமனார் தான். எப்படி? நான் வள்ளியம்மாவுக்கு தான் அப்பா. சரி, நம்ம ரெண்டு பேத்துக்கு மாமனார். நம்மள தானே அவர் வச்சிருக்காரு. அடியே ஏதோ வாட ராத்திரி 10 கம்ம கம்மனு மன. சுபிதா நீ கிட்டது அத்தியா என்ன ஐயோ, என் உடம்பே கூசுதே, நான் என்ன செய்வேன்? கீழே விழுந்து போய் மேற்கொண்டு சிந்துச்சாக்கு பல்லுக்குள்ளு போச்சுன்னா என்ன பண்றது? அம்மா ஏதம்மா? ஆமா அம்மா சேர்த்தவளே குடும்பத்தை கெடுத்துருவோம். வாயில எடுத்த அங்க போய் இங்க போய் அவர் குடும்பத்தை கெடுத்துட்டியா? கிடக்குறேன். ஆமா வாங்கம்மா. அம்மா அம்மா இல்லாம எனக்கு ஒரு
புதுசா இருக்கு. உங்க அப்பா என்ன முழுக்க முழுக்க வச்சு. ஆமா புதுசா எல்லாமே புதுசா. எல்லாமே புதுசு. நீ வேலைக்கும் புதுசா தான் இருப்ப போல. வேலைக்கும் புதுசுதான். ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா வேலை சுத்தமா இருக்கும். என்னைக்கு வேலைக்கு சேர்ந்த? நம்பணும் இப்பதான். இப்ப வேலைக்கு சேர்ந்ததுல இவ்வளவு ஆடை ஆபரணம் என்ன? யாரு விட்டு காசு? வேலைக்கு சேர்ந்தது இப்பதான். ஆனா உங்க அப்பா ஒரு 5-6 வருஷமா என்னையத்தான் வச்சிருக்கிறாரு. சிரிக்கிறத பாரு. ஊர்ல திருத்த அதுக்கு நானா சினிமா நினைப்பாங்கல்ல எங்க அப்பாவை பத்தி. நினைச்சிட்டு போறாங்க அதுக்கு. ஆமா அப்பா வேலைக்கு சேர்த்தாருல. உங்க அப்பாவும் நானும் என்னைக்கே உதுத்துட்டான். சரிண்ணா எதா பூரா தந்தே. என் குடும்பத்தை அப்படி எல்லாம் பேசாத. உன் பேர் என்ன? என் பேரு காட்டுராணி. பார்த்தாலே தெரியலையா? பொம்பளைங்க எத்தனை பேர் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இல்ல அது எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அம்மா அம்மா வாங்கம்மா அம்மா வாங்க. எங்க அம்மா டப்பெல்லாம் காட்டாத. அம்மா பயப்படுறாங்கல்ல. அம்மா கிட்ட காட்டலன்னா வேற யாருக்கிட்ட காட்டு. அம்மா வாங்கம்மா. நான் பார்க்க வந்ததே வேற வேலை. அப்பா அந்த விஷயத்தை சொன்னாரா சொல்லலையா? சொன்னாருமா. என்ன சொன்னாரு? காட்டுக்கு போய் காவல் போச்சு. எதை காட்டணுமா அதை காட்டணும், எதை மறைக்கணுமா இதை மறைக்கணும். உனக்கு தெரியுமா பொம்பளை பிள்ளைக்கு? அடியே முத்துராணி, காட்டுக்கு போ எந்த பயலும் காட்ட சொன்னா காட்டாதேன்னு சொல்லி விட்டாரு. அப்ப பாத்தியா நல்ல விஷயம் தானே சொல்லி அனுப்பி இருக்காரு. காட்டாம அப்படியே அடக்க ஒடுக்கமா இருக்கீங்க. ரொம்ப அடக்கம். அம்மா இப்படிதான் இரு. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. பேசிட்டு ஆமா அப்படி இருக்கு. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கல எப்படி இருக்கு தெரியுமா? இருக்கு. சிந்திச்சா எனக்கு அப்படி இருக்கு மனசு. காட்டுறானி உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா கிண்ணு இருக்கு. இப்பதான் சொன்னே எப்படி இருக்கு. அம்மா வந்து இருந்தா மனசை மட்டும் சொல்லு. உன் உடம்பையெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. உங்க அப்பா சொல்லி இருக்காரு கட்டுப்பாடா இருடி அப்படின்னு. கட்டுப்பாட்டாத்தான் இருக்கேன். ரொம்ப கட்டுப்பாடுதான். ஆமா. கட்டுப்பாடை பத்தி ஊர் ஏதாவது தெரியுதான்னு கேக்குறேன். ஒண்ணும் தெரியல. அப்புறம் என்ன எப்படிப்பட்டவ? வந்தது காவல் விழப்பட்ட நல்லா இருக்கு. பாடி அப்புறமா அப்படியா? ஏன் வெளி மினிக்கினத்தில் வந்தமா காவல் விழ பார்த்தமா பறவை விரட்டணுமான்னு இருக்கு. வந்தமா செஞ்சமா போனமா பறவை விரட்டணுமா காவல் தொழிலமா. எதையும் முழுமையா பேசணும். அறகுறையா பேசினா வார்த்தை தவறா போயிரும்ல. நானே அறகுறை தானே. நீ அறகுறையா இருந்துட்டு போ. நாங்க முழுசா தானே இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து பதமா பேசணும். அப்படினால ஆரிய கூத்தாடல காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. வாரி நாடா வாடி வாடி
அம்பலத்தடி சுரேஷ் மாமா அவர்கள் என் இதை பாராட்டி இதை பாராட்டி அன்பு மாமா சுரேஷ் அவர்கள் அவங்க என்ன சொல்றாரு கேளு. என்ன அண்ணன் ஐயா அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன். அப்பனா காசை திருப்பி வாங்கிக்கிறீங்க. அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன், மாமாதான். ஐயோ விடுங்க, உங்களை அவர் தங்கச்சியா நினைக்கிறாரு. எனக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி, எனது உயிர் அண்ணன். ஐயோ எனக்கு வாய் கூசுதேடா அண்ணன் சொன்னா. சுரேசன் அவர்கள் இதை பாராட்டி எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை செய்ய நல்ல குடும்பம். அண்ணன் இதை பாராட்டி அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி அந்த வாங்கம்மா அம்மா வாங்கம்மா. ஆமா ஆமா, பறவையெல்லாம் வந்து அப்படியே ஒத்த கால நின்னுட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன்? மிரட்டிடுவேமா? அலலும் அலலும் அலலு சாலலும் மிசா அலலும் அலலும் அலலு சாலலும் மிசா அலலும் அலலும். பறவையெல்லாம் பறந்து போகுதுல. சரி அம்மா போ. லட்சுமணா போயிட்டு வரவா? அத்தாச்சிக்கு டாட்டா சொல்லுவோமா? சும்மா இருந்தா சும்மா இருந்தா சும்மா இருந்தா நாங்க எல்லாருமே உள்ள வரோம். எல்லாரும் வேணாம், ஒவ்வொருத்தலாம் வாங்க. சரிங்க, போயிட்டு வர்றேன். டோக்கன் யார் போடுவா? டோக்கன் என்ன மயத்துக்கு டோக்கன் போடுறேன்? நானெல்லாம் காசு வாங்காம வர்றதில்ல. போயிட்டு வர்றேன். போயிட்டு வரவா?